ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பாருங்க, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோர்வுகள் காணப்படுகிறது. இப்போ பாருங்க, நிறைய நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டோம், ஒரு வியாதி வந்துட்டோம், ஒரு நெருக்கம் வந்துட்டோம், உடனே நமக்குள்ளாக ஒரு சோர்வு ஏற்பட்டுருது. நல்லா கர்த்தரை தேடி கொண்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வை கொடுத்துச்சிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோர்ந்து போன நிலைமையில காணப்படுறீங்க. உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் அவர் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால், வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவன் அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனாம். ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம உருவாக்கின ஒரு தேவன் எப்படியாப்பட்டவர்னு சொன்னா, அவர் சோர்வே இல்லாதவர். அவருக்குள்ளாக ஒரு சின்ன இளைப்பு கூட இருக்காது. ஆகவே பாருங்க, நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தோம்னு சொன்னாலே நமக்கு என்ன ஆயிடுது, ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுது. ஒரே சோர்வா இருக்குங்க, என்னால் முடியலங்க, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டயர்ட் ஆயிடுவோம். ஆனால் தேவன் பாருங்க, அவருக்கு சோர்வே கிடையாது, அவருக்கு இளைப்பே கிடையாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட எந்தெந்த காரியங்களை நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுறீங்க, அந்த காரியத்துல தேவன் உங்கள் சோர்வுகளை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அநேக நேரங்கள்ல சோர்வுகளை கண்டு இன்றைக்கு சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு சோர்வுகளை மாற்றக்கூடிய தேவன் உங்க மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நீதிமொழிகள் 24:10 சொல்றாரு, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆபத்து வரும் பொழுது நம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால் நம்முடைய பலன் என்ன பண்ணிடும்? குறுகி போயிடும். அன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துச்சுங்க, அந்த பிரச்சனை வந்ததுலேருந்து அவரால் எழும்பவே முடியலங்க, அதோட படுத்தவர் தாங்க. அதோட அவள் என்ன பண்ண முடியல, எழும்பி ஒரு காரியங்களை செய்ய நல்லா ஓடிக்கொண்டு இருந்தாருங்க, நல்லா உற்சாகமாக இருந்தாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஆபத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வை கொண்டு வந்து படுத்த படுக்கையாக மாற்றிச்சிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கொண்டிருப்பாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட நான் அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் செபித்திருக்கிறேன். அநேக நேரங்களில் நான் தேவனோடு நிறைய ஐக்கியம் வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னால் அதன் முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வேளை சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? தேவனை தேட முடியாதபடிக்கு, தேவனை அண்டிக் கொள்ள முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில எது உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு போகுது, அந்த காரியங்களை யோசித்து பாருங்க. உங்களை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. அவர் எப்படியாப்பட்டவராம்? அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாம். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைங்க, ஸ்ட்ரென்த்தே இல்லைங்கன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு சத்துவத்தை தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு சோர்வு வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நீங்கள் நினைக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்காத பொழுது சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்காதீங்க. அந்த சோர்வுக்கு பின்னாடி தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, சோர்வுகள் நம்மளை மனதளவு என்ன பண்ணோம்னா பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு போயிடும். நம்மளால எழும்பி எந்த ஒரு காரியத்துல செய்ய விடாது, அப்படியே படுக்க வச்சிடும். கவனிச்சிங்களா? ஆகவே தேவ பிள்ளைகளே, உடனே நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? தேவ சமூகத்துல போயிட்டு துதியின் ஆடையை அணிந்து கொள்ளக்கூடியவர்களாய் போயிட்டு தேவ சமூகத்துல போய் துதிக்கக்கூடியவர்களாய் மாறணும். நல்ல பாட்டு பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா அந்த சோர்வுக்குள்ள இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கக்கூடியவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட எந்த காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, உங்க சோர்வுகளை மாற்றக்கூடிய தேவன் உங்க அருகாமையில இருக்கிறார். அவர் உங்கள் சோர்வுகளை நீக்கணும்னு
சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த சோர்வுகளை நீக்கும்படிக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுங்க. அவருடைய சமூகத்தில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க. அவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, பாட்டு பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. இப்படி செய்யும் பொழுது தேவன் உங்கள் சோர்வுகளை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஏசாயாவின் புஸ்தகத்துல 61:3 நாம் வாசிக்கும் பொழுது, சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சீயோனில் துயரப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுவான், சீர்படுத்தவும், அவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு துயரத்துக்கு பதிலாக நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராய் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எப்பொழுதும் என்ன பண்ண, பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருது, பல போராட்டங்கள் வருது. அவ்வளோ பிரச்சனைகளும், அவ்வளோ போராட்டங்களும், அவ்வளோ நிந்தைகளும் அவருடைய வாழ்க்கையில வந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த மகனுக்குள்ளாக ஒரு விசுவாசம். அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்தக்கூடிய, என் சோர்வுகளை மாற்றக்கூடிய ஒரு தேவன் என் மத்தியில இருக்கிறாரு. ஆகவே நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை இன்னும் பலப்படுத்தி என்னை எல்லா காரியங்களையும் செய்வதற்கு எனக்கு கிருபை தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில கூட என்னென்ன காரியங்கள் இன்றைக்கு சோர்வுகளோடு நின்று கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியங்களை இயலாமையால இது என்னால முடியவே மாட்டேங்குதுங்க, இது நிமித்தமா நான் சோர்ந்து போயிட்டேங்க, இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனையோடு காணப்படுறேன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல சோர்ந்து போன நிலைமையில இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லையாம். அவர் பாருங்க, நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் நொடிக்கு நொடி இமை பொழுது நம்ம என்ன பண்றாரு, விசாரித்து கொண்டே இருக்கிறார், நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம தூங்கினாலும் தூங்குவே கண்டி, ஆனால் தேவன் ஒரு நாளும் தூங்குகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மை விழித்திருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவன். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்மை காக்கக்கூடிய தேவன் அவர் ஒருபோதும் சோர்ந்து போகிறவரும் அல்ல, அவர் இலைப்படைகிறவும் அல்ல. அவர் நம்மை ஒவ்வொரு நேரமும் காத்து கொண்டு வழிநடத்துகிற தேவன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோர்வுகள் வந்தாலும் அதன் மத்தியில தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருங்க. அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, எலியா தீர்க்கதரிசி 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக போயிட்டு சவால் விட்டு நின்று அப்படியாக பெரிய ஜெயத்தை பார்த்த ஒரு மனிதன். அப்ப பாருங்க, எலியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தாவே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் சொன்னது மாத்திரத்துல வானத்திலிருந்து அக்கினி பட்சித்து, வானத்திலிருந்து அந்த அக்கினி வந்து அங்கிருந்த எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. அப்ப பாருங்க, பட்சித்து போட்டு அப்படிப்பட்ட 850 தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட எலியாவுக்குள்ளாக ஒரு சோர்வு. அந்த ஏசபேல் ராணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த 850 பாகால் தீர்க்கதரிசி ஜீவனுக்கு கீழாக என்ன பண்ண, தலையை கொண்டு வந்து இன்னைக்கு சாயங்காலத்துல வைக்கணும்னு சொன்ன மாத்திரத்துல எலியாவுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஓடுறாரு. ஓடி போய் என்ன பண்றாருன்னா, ஒரு சூறை செடியின் கீழே போயிட்டு உட்கார்ந்து கொண்டு என்ன பண்றாரு, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் கிடையாது, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இப்போ பாருங்க, இவ்வளோ பெரிய சக்சஸான ஒரு அற்புதங்களை செய்த ஒரு ஜெயத்தை பெற்ற ஒரு மனிதன் ஒரு சின்ன வார்த்தையை கேட்ட உடனே அவருக்குள்ளாக சோர்வு வந்துச்சு. இவர் பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் சொன்ன மாத்திரத்துல அவர் சொன்ன அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்று சொன்னால், இந்த மகனுடைய வாழ்க்கையில இந்த ஏசபேல் வந்து தலையை கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணியிருந்தா ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்க மாட்டாரா? ஏசபேலை ஒன்றும் இல்லாம ஆக்கியிருக்க மாட்டாரா? ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, சோர்ந்து போயிட்டு ஒரு சூரச்சீடன் கீழே போய் படுத்துக்கிட்டு என் ஜீவனை என்ன பண்ணுங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. பாருங்க, இவர் படுத்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவரை சாப்பிட சொல்லி அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அனுப்பி விடுறார். அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகும் பொழுது தேவன் அவருடைய தூதர்களை நமக்காக அனுப்புவார். இன்றைக்கு கூட நீங்க எந்த நிலைமையில, சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்க யோசித்து பாருங்க.
அநேக நேரங்களில் நான் கர்த்தருக்காக இப்படி பக்தி வைராக்கியமாக இருந்தேங்க, நான் தேவ சமூகத்தில் இப்படியெல்லாம் காத்து கொண்டிருந்தேங்க, ஆனாலும் என் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கலைங்க, என் வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்லைங்க, எத்தனையோ ஆண்டு காலமாக என் வாழ்க்கை இப்படியே இருக்குங்க, நான் கூனி குறுன நிலைமையில இருக்கிறேங்க, நான் தலை குனிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்க, சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறேங்க, என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் செய்ய முடியலைங்க, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் காணப்படுதுங்க, எனக்கு திருமண காரியங்கள் வாய்க்கலைங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாருங்க குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் வீடு கட்டப்பட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. அநேக நேரங்களில் சோர்வுகள் அவர்களுக்குள் காணப்படும். படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை இல்லாம இருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட சோர்வுகளுக்குள்ள இருக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் சோர்வுகளை மாற்றக்கூடிய தேவன் உங்க கூட இருக்கிறார். அன்றைக்கு எலியா சோர்ந்து போகும் பொழுது அவரை தட்டி எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தின தேவன் இன்றைக்கு கூட உங்களை தேவன் அவர் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ சோர்வுகளை மாற்றக்கூடிய தேவன் அவர் இலைப்படைந்தவனுக்கு என்ன பண்ணுவாராம்? சமயத்திற்கேற்ற காரியங்களை செய்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை நாளும் என்ன பண்றதில்லை, சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லையாம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த இலைப்படையாத தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, தாவீதுக்கு ஒரு சோர்வு காணப்பட்டது. அவருடைய மனைவி பிள்ளைகள் 400 பேருடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சுன்னு போயிட்டாங்க. பாருங்க, பிடிச்சுன்னு போன உடனே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தாவீதை கல்லெறிஞ்சு கொல்ல பாக்குறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அவரும் அவங்க கூட தானே கடந்து போனாரு. ஆனால் அதன் மத்தியில பாருங்க தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, என்னை கல்லெறிஞ்சு கொல்ல பாக்குறாங்கப்பா, என் மனைவி பிள்ளைங்கெல்லாம் பிடிச்சுன்னு போயிட்டாங்கப்பா, என் ஆடு மாடுகள்லாம் பிடிச்சுன்னு போயிட்டாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவன் பாருங்க அந்த மகனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அவர் இழந்த அத்தனையும் திருப்பி கொள்ளும்படிக்கு இவர் இழந்தது மாத்திரம் அல்ல, அவர்களுடைய பொருட்களையும் கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் சோர்வோடு இருப்பான் என்று சொன்னால் அவன் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னா உங்கள் சோர்வுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனை உண்மையாய் பற்றி கொள்ளுங்க. சோர்வுகளை மாற்றக்கூடிய தேவன் நம்மத்தில உலாவி கொண்டிருக்கிறார். சிலைப்படைந்தவனுக்கு அவர் என்ன பண்ணுவார்? சரியான ஒரு காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, என்னென்ன காரியங்கள்ல நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் நிச்சயமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:18 நாம் வாசிக்கும் பொழுது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் எப்படி இருக்காராம்? சமீபமாய் இருக்கிறார். நறுங்குண்ட ஆவிகளை கர்த்தர் என்ன பண்றாராம்? ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நொறுக்கத்தோடு, ஒரு மனுஷன் சோர்வோடு, ஒரு மனுஷன் பயத்தோடு பிரச்சனையோடு இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறாராம். அவர்களை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறாராம். என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? தேவன் நிச்சயமாக உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எந்த காரியங்களை இன்றைக்கு சோர்வுகள், இன்றைக்கு எது உங்களை சோர்ந்து போக செய்து, எது உங்களை எழும்ப விடாதபடிக்கு உங்களை தடைப்படுத்தி கொண்டிருக்கு யோசித்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு என்ன காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு துதியின் ஆடையை அணிந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் துதிச்சு, கொஞ்ச நேரம் அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு என் சோர்வுகளை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் நீங்கள் இன்றைக்கு கேட்பீங்கன்னு சொன்னா அவர் நிச்சயமாக உங்கள் சோர்வுகள் இருந்து ஒரு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியாவை பலப்படுத்தின தேவன், தாவீதை பலப்படுத்தின தேவன், முற்பிதாக்களை பலப்படுத்தின தேவன் உங்களை கூட அவர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நிலைமையா இருந்தாலும் அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற நாட்கள்ல பாருங்க, எத்தனையோ நேரங்களில் பலவிதமான சோதனைகள் வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரும், பலவிதமான போராட்டங்கள் வரும். நிறைய நேரத்தில் பாருங்க, கூடவே இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க? குறை பேசி கொண்டிருப்பாங்க. கூட தான் நல்லா பேசிட்டு போவாங்க, பின்பக்கமாக என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த காரியங்கள்லாம் கேட்கும் பொழுது சோர்வுகள் உண்டாகும். உடனே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னும் பொழுது தேவன் உடனே பாருங்க அந்த சோர்வுகளிலிருந்து விடுதலை கொடுத்து அவர் வார்த்தையை கொண்டு தேற்றக்கூடிய ஒரு
ஒரு தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களில் பாருங்க, இது நடக்கலன்ட்டு ஃபீல் பண்ணும் பொழுது உடனுக்குடனே அந்த காரியங்கள் நடத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சோர்வுகளை நிச்சயமாய் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னாலும் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. ஆகவே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் உங்கள் சோர்வுகளை நிச்சயமாக மாற்றுவார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ராஜா, யாரெல்லாம் சோர்ந்து போன நிலைமையில காணப்படுறாங்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வீராக ராஜா. இந்த சோர்வுகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னீங்களே, ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி அரவணைத்து நீர் வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உங்க தயவுள்ள கரமானது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவினர் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600009.